السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் ஃபத்தாஹ் ஹஜ் சர்வீஸின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஹஜ் விளக்க கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய அனைத்து அமல்களை பற்றிய வழிகாட்டல்களையும் சிறப்பாக நமக்கு வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய மூத்த வழிகாட்டி மௌலானா அப்துல் அசீஸ் பாக்கவி சாலஹுல்லா ஹஃபிலஹுல்லா அவர்களே, இந்த நிறுவனத்தின் அதிபரும் எனது நண்பருமாகிய அல்ஹாஜ் அபுல் ஹசன் அவர்களே, அவர்களுடைய உறவுகளே, இந்த நிறுவனத்தில் சிறப்பான முறையில் பணி செய்கிற கண்ணியத்திற்குரிய ஹாதிமீன்களே, ஹாதிமாக்களே, இவ்வாண்டு அல் ஃபத்தாஹ் ஹஜ் நிறுவனத்தின் வழியாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளவிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜாமார்களே, அவர்களின் உறவுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்கிற வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேருபகாரம். இந்த பூக்களோடு சேர்ந்து இந்த நாருக்கும் மனம் கிடைக்கிறது. உங்களுடைய துஆக்கள் இந்த அடியேனுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த அடியேனுக்கு கிடைக்கிறது. நீங்கள் செல்லுகின்ற அந்த புண்ணிய தலங்களிலெல்லாம் இந்த அடியேனையும் நீங்கள் நினைவு கூறுவீர்கள், இந்த அடியேனுக்காகவும் நீங்கள் துஆ செய்வீர்கள் என்று உங்கள் அனைவருடைய துஆக்களை வேண்டியவனாக இந்த புனிதமான அவையிலே அடியேனுக்கும் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹஜ் கமிட்டியின் வழியாக நானும் என்னுடைய துணைவியாரும் குடும்பத்தார்களும் ஹஜ் செய்ய இருக்கிறோம். எனவே உங்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பாக்கியம் இந்த அடியேனுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை வல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக, உங்களுடைய துஆக்களை மீண்டும் வேண்டியவனாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தெரிந்திருக்கிற ஒரு சில செய்திகளை சுருக்கமாக வேகமாக உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக.
அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு எண்ணிறந்த உபகாரங்களை வழங்கியிருக்கிறான். அவன் வழங்கி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த உபகாரங்களுக்கும் தலையாய உபகாரங்களாக 2 உபகாரங்களை வழங்கியிருக்கிறான். ஒன்று அருள்மறையாம் அல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன், நானே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன், ஏனென்றால் உங்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறான். அவன் அருளி கொண்டிருக்கிற உபகாரங்களுக்கெல்லாம் தலையாய 2 உபகாரங்களில் 2வது உபகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன என்கிற அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே, உங்களுக்கு நான் மகத்தான உபகாரம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு உங்களிருந்தே ஒரு தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன், அந்த தூதர் என்னுடைய வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள், வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அதன் ஞானங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள், அப்படிப்பட்ட தூதரை உங்களுக்கு நான் அனுப்பி நான் பேருபகாரம் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக அவன் அருளி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த உபகாரங்களுக்கும் தலையாய 2 உபகாரங்கள், ஒன்று அவன் அருளிய அருள்மறையாம் அல் குர்ஆன், இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கை. என் அன்பான பெருமக்களே, இந்த குர்ஆனை சுமந்திருக்கிற நாம், ஏற்றிருக்கிற நாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை விசுவாசித்திருக்கிற நாம், இந்த குர்ஆனிய செய்தி எங்கிருந்து வந்ததோ, இந்த குர்ஆன் யார் வழியாக வந்ததோ, இந்த குர்ஆனுடைய செய்திகள் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நேரடியாக முதலில் பரிமாறப்பட்டதோ, இந்த குர்ஆனுடைய செய்திகள் எந்த பகுதிகளிலெல்லாம் பரப்பப்பட்டதோ அதன் வழியாக இந்த குர்ஆனுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்காக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதோ, அந்த நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் யாராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் எங்கு இன்றும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு நாம் ஒரு புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செல்கிறோம். ஆக நாம் செல்கிற இந்த பயணத்தில் நம் கண்முன்னால் நிற்பது அல்லாஹ் வழங்கிய தலையாய 2 உபகாரங்கள். அந்த 2 உபகாரங்கள் தான் நம்முடைய கண்களில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய எண்ண ஓட்டங்களில் அமைந்திருக்க வேண்டும். என் அன்பான பெருமக்களே, குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த ஹஜ் வணக்கத்தை பற்றி சிறப்பித்து சொல்லுகிற போது, இந்த ஹஜ் என்கிற வணக்கம் என்பது அல்லாஹ்வின் மீது இந்த கடமையை மனிதர்கள் மீது அல்லாஹ் சுமத்தி, தனக்குத்தானே அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தனக்குத்தானே அவன் இந்த சமூகத்துக்கு, இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களுக்கு என்னவெல்லாம் தருவதாக வாக்களித்து நான் அதை செய்வேன் என்று சிறப்பித்து சொல்லியிருக்கிறானோ, இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து ஒரே நினைவோடு நாம் அந்த ஹஜ் வணக்கத்தை, உம்ரா வணக்கத்தை, ஜியாரா வணக்கத்தை நாம் செய்கிற போது நம் கண்முன்னால் எது முதலில் வந்து நிற்க வேண்டும் என்றால், அல்லாஹ் வழங்கிய அந்த குர்ஆன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இதுதான் நிற்க வேண்டும். இதுவரை நாம் மேற்கொண்டிருக்கிற பயணங்கள் பல்வேறு படிப்பினைகளை தந்திருக்கிறான், பல்வேறு பயன்களை நமக்கு தந்திருக்கலாம், பல்வேறு பாடங்களை நமக்கு தந்திருக்கலாம். ஆனால் இப்போது நாம் மேற்கொள்ளப் போகிற இந்த பயணம் இருக்கிறதே, இந்த பயணத்தில் நமக்கு கிடைக்கப் போகின்ற பாடம், நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, நமக்கு கிடைக்கப் போகிற பயன் எப்படிப்பட்டது என்றால், அதற்கு பிறகு நம்முடைய உலக வாழ்க்கை முடிவடைகிற வரை, அதை அடுத்து மன்னரை வாழ்க்கையிலும், அதை அடுத்து மஹ்ஷர் மைதானத்திலும் நமக்கு துணை நிற்கக்கூடிய பாடங்களாக, துணை நிற்கக்கூடிய படிப்பினைகளாக, துணை நிற்கக்கூடிய பயன்களாக
அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருக்க வேண்டும் என்கிற நியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை எல்லோரும் செய்கிறார்கள். அப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களில் நாமும் ஒருவர் என்கிற நிலையில் இருந்து விடாமல் நம்முடைய ஹஜ்ஜுக்கு எந்த பங்கமும் எந்த பாதிப்பும் எந்த சேதாரமும் ஏற்படாத அளவுக்கு நம்முடைய ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய பார்வை அல்லாஹ்வின் அருள் பெற்ற பார்வையாக இருக்க வேண்டும். நாம் புறப்படுவதிலிருந்து திரும்பி வருகிற வரை எங்கெல்லாம் செல்வோமோ செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஹுலூஸ், கலப்படமில்லாத தூய்மையான எண்ணம். நமக்கு இந்த ஹஜ்ஜு என்ற அமலை செய்துள்ள காரணத்தால் ஹாஜ் என்றும் ஹாஜா என்றும் சொல்லப்படுமே. இதை நாடி செய்துவிடக்கூடாது. அந்த பெயர் நமக்கு மக்களால் சூட்டப்படுகிறது. ஹாஜ் என்று சூட்டப்படுகிறது, ஹாஜா என்று சூட்டப்படுகிறது. அல்லாஹ் ஹாஜ் என்று நமக்கு சூட்டுவானா? அல்லாஹ் ஹாஜா என்று நமக்கு சூட்டுவானா? அங்கீகாரம் நமக்கு தருவானா? இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரிந்திருக்கிற, நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கிற செய்தி தான் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். அவர்களுடைய மகனோடு சேர்ந்து, நமக்கு தெரியும், 2 பேரும் சேர்ந்து தன்னந்தனியாக 2 பேர் மட்டுமே, 3ஆம் ஆள் இல்லை. அந்த 2 பேருமே நின்று முழு காபாவையும் கட்டினார்கள். எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும். கட்டுவதற்கு தொகை கொடுத்து விட்டு பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஒழுங்காக கட்டுகிறார்களா என்று மேல் பார்வை பார்க்கவில்லை. அவர்களே முன்னின்று கற்களை எடுத்து மண்களை எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ முழு கட்டமைப்பு உருவாக்குவதற்கு, கட்டிட அமைப்பு, அந்த காபா முழுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அமைய வேண்டுமோ அவை அனைத்தையும் 2 பேர் மட்டுமே சேர்ந்து முழுமையாக கட்டி முடித்தார்கள். எத்தனை நாட்கள் அதற்கு எடுத்திருக்கும், எவ்வளவு உடல் சிரமங்கள், வலி ஏற்பட்டிருக்கும், சோர்வு ஏற்பட்டிருக்கும், களைப்பு ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே தன்னந்தனியாக அந்த 2 பேர் மட்டுமே நின்று கட்டி முடித்தார்கள். அல்லாஹுடைய பள்ளிவாசலை கட்டினாலே நாம் கட்டுவது நாம் கட்டி கொடுத்தோம் என்று சொல்கிறோம். நாம நின்று கட்டினோம், தொகையை தான் கொடுத்தோம். ஆனால் அவ்விருவரும் நேரடியாக நின்று அவர்களே கட்டி முடித்தார்கள். எவ்வளோ பெரிய பணி, மகத்தான பணி. இதை முடித்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாம் ஓதுகிறோமே, என்ன ஓதுகிறோம்? ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக அந்தத் தவ்வாபுர் ரஹீம். 2 துவா ஓதுனாங்க, அறிஞ்சிருக்கோம். என்ன துவா? அர்த்தம் பார்க்கல. ரப்பனா, எங்கள் இறைவா, நீ சொன்னாய், நாங்கள் செய்து முடித்தோம். நாங்கள் செய்து முடித்தது என்பது நீ இட்ட கட்டளை, அதை செய்தோம். ஆனால் இதை உனக்காகத்தான் நாங்கள் செய்தோமா, குறையில்லாமல் செய்தோமா என்பது உனக்குத்தான் தெரியும். எனவே உன்னிடத்தில் நாங்கள் கேட்பது, நாங்கள் செய்த இந்த வேலையை நீ கபூல் செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2வது, அடுத்து என்ன கேட்கிறார்கள்? நன்மையை மட்டுமே செய்துவிட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக செய்துவிட்டு அவர்கள் அடுத்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஒத்துபு அலைனா, எங்களை மன்னித்து விடுவாயாக இறைவா, நீதான் மிக்க மன்னிப்பாளர், மிக கிருபையாளன். ஏதாவது ஒரு குறை எங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கலாம், அது என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். எனவே அந்த குறை ஏற்பட்டதுக்காக கபூல் செய்யாமல் விட்டுறாதே, எங்களை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு கேட்டார்கள். அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்றால் இங்கே கவனிக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்தோமோ சிறப்பாக செய்திருப்போம்.
ஹிதுமத்துகள் செய்திருப்போம், சிரமங்களை அனுபவித்திருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் திரும்பி வருகிற போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள், ஹாஜாக்கள் என்கிற பெயரோடு வர வேண்டும் என்பதுதான் பிரதானம் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக, இப்ராஹிம் நபி அவர்கள் வழியாக நமக்கு எடுத்து சொல்கிறான். இதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர்றேன். என் அன்பான பெருமக்களே, இப்போது நாம் போகக்கூடிய 2 புண்ணிய நகரங்கள், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. இந்த 2க்கு செல்கிறோம். இந்த மக்காவிலும் இந்த மதீனாவிலும் நாம் என்ன என்ன காட்சிகளை எல்லாம் பார்க்க போகிறோமோ, என்னென்ன வரலாற்று பூர்வமான இடங்களை எல்லாம் அந்த இடங்களில் நம்முடைய தடங்களை பதிவு செய்ய போகிறோமோ, தடயங்களை பதிவு செய்ய போகிறோமோ, அந்த இடங்களை பற்றியெல்லாம் நமக்கு சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும். எல்லா இடங்களைப் போல் அந்த இடங்களை பார்த்துவிடக்கூடாது. அங்கு நிற்கும் போது, அதை கடக்கும் போது, அதில் அமரும் போது நமக்கு இருக்க வேண்டிய அந்த ஆன்மீக சிந்தனை அந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும். எந்த மக்கமா நகரத்தை அல்லாஹுவின் திருத்தூதர் அவர்கள் நேசித்தார்கள், எந்த மதீனமா நகரத்தை அல்லாஹுவின் திருத்தூதர் நேசித்தார்கள், அந்த நேசத்தை கவனத்திலே கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு இந்த வரலாற்றிலே நான் படிக்கும்போது அல்லாஹு அக்பர், நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற கிணறுகள் மட்டுமே வரலாற்று பூர்வமாக 20 கிணறுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அது என்னென்ன ஏரியாவில் இருக்கும், அது என்னென்ன வரலாற்றை நமக்கு தருகிறது, படிப்பினையை தருகிறது. தோட்டங்கள், தோப்புகள், தோட்டங்கள் சொல்லுவோம், புஸ்தான் என்று சொல்வோம். என்ன மாதிரியான தோட்டங்கள்? அல்லாஹ்வின் திருத்தூதருடைய வரலாற்றோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய தோட்டங்கள், அவர்கள் நடமாடிய இடங்கள், அவர்கள் வசித்த வீடுகள், இப்படி ஒவ்வொன்றையும் பற்றியும், நபிமார்கள் வந்து சென்ற இடங்கள், நபிமார்கள் தடயம் பதித்த இடங்கள், இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது முழு வரலாறு. அந்த வரலாற்றை பற்றியெல்லாம் முழுமையாக எடுத்து சொல்வதற்கான ஒரு அவகாசம் இல்லை. சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு 2 செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வல்லாஹி இன்னக லஹைரு அருதில்லா வ அஹப்பு அருதில்லா இலல்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வல்லாஹி இன்னக லஹைரு அருதில்லா வ அஹப்பு அருதில்லா இலல்லா என்று சொல்கிறாங்க. மக்காவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, மக்காவே நீ சாதாரணமான ஒரு நகரமா? மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையா சொல்கிறேன், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மனித குலத்துக்கு தந்திருக்கக்கூடிய நிலப்பரப்புகளிலேயே ஆகச்சிறந்த நிலப்பரப்பு நீதானே. அல்லாஹுக்கு நேசமான நிலப்பரப்புகளில் மிக மிக நேசமான நிலப்பரப்பு நீதானே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பான பெருமக்களே, இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது அவர்கள் மக்காவை குறித்து இந்த வாசகத்தை சொன்னார்களே, என்ன காரணம்? மக்காவுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தை கொடுத்தானே, என்ன காரணம் என்றால், அவன் அல்லாஹ், அவன் எந்த நகரத்தையும் மிகச் சிறந்தது, மிக விருப்பமானது என்று அவன் சொல்லிவிடலாம். அவனுடைய விருப்பம், அவன் எதையும் கையை காட்டலாம். ஏன் மக்காவை பார்த்து சொன்னான்? இமாம்களாகிய பெருமக்கள்
இது பற்றிய விளக்கங்களை சொல்லும்போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணை இல்லாதவன், அவன் தானாகவே புகழ் பெற்றவன். நாமெல்லாம் சேர்ந்து புகழ்வதால் அவன் புகழப்படுகிறவன் இல்லை, அவன் தானாகவே புகழவன், தன்னைத்தானே அவன் புகழ்ந்துக்கிடுவான். நம்ம யாராவது நம்ம அடுத்த ஆள்கிட்ட நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, எனக்கு இப்படி இப்படி இல்லை சிறப்புகள் இருக்கிறதுன்னு நம்ம சொன்னால் சரின்னு சொல்லுவார்கள், மனதில் என்ன நினைப்பார்கள், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அல்லாஹ் அவன் தானே தனக்குத்தானே புகழுக்குரியவன். எனவே அவனை யாரும் வணங்கியாக வேண்டும் என்பதன் பக்கம் அவன் தேவையில்லாதவன். யாரும் தன்னை வணங்கியாகணும் அவனுக்கு தேவையில்லை. அப்படியானால் நாம் எல்லாம் அவனை வணங்க வேண்டும், நாம் தான் அவன் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் அவனை வணங்குவதற்கு எந்த இடத்திலும் நின்று வணங்கலாம், இந்த பூமியின் எந்த நிலப்பரப்பிலும் நின்று வணங்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த நிலப்பரப்பிலிருந்து அவனை சிறப்பான முறையில் வணங்குவதற்காக ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறான். அந்த சிறப்பான இடத்துக்கு பேர் தான் மஸ்ஜித் என்பது. ஆக அல்லாஹ்வுடைய நிலப்பரப்புகளிலேயே ஆக சிறந்த நிலப்பரப்பு எது என்றால் மஸ்ஜிது. இப்போது அந்த மஸ்ஜிதுகளிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது எது எது கபா. அப்போ நாம் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அவன் எதையெல்லாம் மஸ்ஜித் ஆக்கியிருக்கிறானோ அங்கே நின்று வணங்கலாம். அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா மஸ்ஜிதுகளையும் ஒரு உயர்ந்த மஸ்ஜிதை நோக்கி அதை கிபிலா என்று ஆக்கி அதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அமைத்து அதுக்கு லட்சக்கணக்கான நன்மைகளை அதோடு இணைத்து தந்தானா இல்லையா. அந்த காபாவை அமைக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த பூமி எது, மக்கா. எனவே அந்த மக்காவுக்கு இந்த சிறப்பு என்பதாக விளக்கம் எழுதுகிறார்கள். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தேர்வு பண்ணி நகரங்கள்லேயே ஒரு நகரமாக உம்முல் குராவாக நகரங்களுக்கெல்லாம் தாயாக மக்காவை தேர்வு பண்ணி அந்த மக்காவிலே முதலிலே அவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை அமைத்தானே, அந்த இடத்துக்கு நம்ம போக இருக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் முதல் கட்டமாக முதல் தடவையாக அதை நாம் பார்க்கிற போது அந்த பார்த்ததும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு அந்த முதல் கட்டத்தில் பார்த்த முதல் பார்வையில் அந்த ஆனந்த பெருக்கில் அந்த உற்சாகமான அந்த ஆனந்த பரவசத்தில் அந்த கட்டத்தில் கையேந்தி நாம் கேட்கக்கூடிய அந்த துவா இருக்கிறதே, அதற்கு ஈடான ஒரு துவா இல்லை. அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருகிறான். இது மக்காவை பற்றி. மதீனாவை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. நிறைய உள்ளே போக முடியாது, ஒரே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நாம் எல்லாம் ஈமான் உடையவர்கள். யார் நாம்லாம்? யார் சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் எப்படி நம்மளை குர்ஆனில் அழைக்கிறான்? 82 இடங்களுக்கு மேலே குர்ஆனில் நம்மளை எப்படி கூப்பிடுறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு. நெடுக பார்க்கலாம், 87 இடம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, என்ன ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லி நமக்கு சர்டிஃபிகேட் தந்து நம்மளை கூப்பிடுறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாம்பு தனக்காக இருக்கக்கூடிய அந்த புதைகுழிக்குள் பொந்துக்குள் தன்னுடைய தஞ்சமடைகிற இடத்திற்குள் பாதுகாப்புக்காக எப்படி ஒதுங்குமோ அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற இறை நம்பிக்கை ஈமான் என்பது
ஆபத்தான காலகட்டத்தில் மதீனாவில் போய் தஞ்சமடையும். நம்முடைய ஈமான் என்றால் என்ன பொருள்? நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு கவசம் மதீனா. நாம் தஞ்சமடைய வேண்டிய, அபயமட வேண்டிய புண்ணிய இடம் மதீனா. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் மதீனா கல்கீர், அது நெருப்பு உலை போன்றது. அது என்ன செய்கிறது? உங்களிடமிருந்து தன்ஃபி அல் ஹபஸ, அது மூமீன்களை பாதுகாக்கிறது. தன்ஃபில் மூமின் கமா என்ஃபில் கீருல் ஹபஸ மினல் ஹதீத். எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி அந்த நெருப்பு உலை நீக்குகிறதோ அதுபோல ஆன்மீக பலவீனங்களிலிருந்து உங்களுடைய ஈமானை எது பாதுகாக்கிறது என்றால் மதீனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ் அமைத்த முதல் ஆலயம் எந்த நகரத்தில் அல்லாஹ் அமைத்தானோ அந்த நகரமாகிய மக்காவுக்கு நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு கவசமாக, கேடயமாக நாம் அடைய வேண்டிய, தஞ்சம் புக வேண்டிய இடமாக எது அமைகிறதோ அந்த மதீனாவை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியவான்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் செய்ய போகிற அமல்களை என்று நாம் நியத்து வைத்தோமோ அந்த நியத்தின் துவக்கத்திலிருந்து அந்த அமல்களுடைய முடிவுகள் வரையிலேயும் வல்ல அல்லாஹு தாலா எந்த குறையும் பிசிறும் சேதாரமும் மாசும் இல்லாமல் பரிசுத்தமாக முழுமையாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களுடைய ஹஜ்ஜாக அமையுமே, உம்ராவாக அமையுமே, ஜியாராவாக அமையுமே. அப்படி நம்முடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஜியாராவையும் வல்ல அல்லாஹு தஆலா அமைத்தருள்வானாக என்று துவா செய்வதோடு, நானும் அங்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியவனாக இருக்கிறேன். அங்கு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய மஜ்லிஸுகளிலே உங்களோடு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். வல்ல அல்லாஹுவின் பேரருளால் நான் 2 நூல்களை இந்த பயணத்திற்காகவே மதீனா நகரத்திலிருந்து நான் வரவழைத்திருக்கிறேன். இரண்டு நூல்கள். ஒரு நூலின் பெயரு லம்ஹாத்துன் மினல் மஆலிமின் நபவியா என்கிற ஒரு நூல். இன்னொரு நூல் நசாயிமுல் மஆலிம் அஸ்ஸீரத்துன் நபவியா மின் ஹிலாலில் மஆசிர் ஒல் அமாக்கின். இந்த 2 நூல்களிலே தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மக்கமா நகரம், மதீனமா நகரம், தாயிஃப் நகரம், இப்படி நாம் செல்ல போகிற இடங்கள், என்னென்ன ஊர்கள், இடங்கள், பகுதிகள், கிணறுகள், மலைகள், குகைகள், ஏற்ற பகுதிகள், இறக்க பகுதிகள், இறை ஆலயங்கள், சஹாபாக்கள் நடமாடிய இடங்கள், போர் செய்த இடங்கள், இப்படி என்னென்ன இடங்கள் இருக்குமோ அவை அனைத்தையும் மிக அழகான முறையிலே விஷுவல் அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த 2 நூல்கள். இதற்குள் இருக்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அங்கு உங்களை சந்திக்கிற போது ஒவ்வொரு நாளும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, அல்லாஹ் நம்மை இந்த பயணத்தில் இணைத்திருக்கிறான். இந்த பயணத்தில் இணைத்தது போல இதனுடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதிலும் நம்மை அல்லாஹ் இணைப்பானாக. இதனுடைய பரக்கத்தாக வல்ல அல்லாஹு தாலா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி அவர்களுடைய புனிதமான பொற்கரத்திலிருந்து அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து அந்த மதுரமான நீரை வாங்கி பருகி தாகம் தீர்ந்து அவர்களுடைய லிவாவுல் ஹம்தி என்கிற கொடியின் கீழ் அவர்களுடைய தலைமையில் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செய்யும் அடையக்கூடிய பாக்கியவான்களாகவும் வல்ல அல்லாஹ் நம்மை இணைத்தருள்வானாக என்று துவா செய்வதோடு வல்ல அல்லாஹு தாலா இந்த அல் ஃபத்தா ஹஜ் நிறுவனத்தை இன்னும் வளமாக ஆக்குவானாக.
இன்னும் மிகச் சிறந்த நிலையில் சிறந்த சேவைகளை செய்கிற அளவுக்கு அதனுடைய கண்ணியத்திற்குரிய அதிபர் அவர்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் இந்த பணியில் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய நன்மக்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா நிறைவான பரக்கத்துகளை தந்தருள்வானாக என்று நன்றியோடு துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.